தமிழகத்தில் வரும் காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்புகிற இளம் தலைவர் யார் என்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்த பதில்களின் அடிப்படையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல் இடத்திலும், தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இரண்டாவது இடத்திலும், தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மூன்றாம் இடத்திலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நான்காவது இடத்தில் இடம்பெற்றுள்ளனர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்புகிற இளம் தலைவர் யார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவோம் என்று 6% பேர் கருத்து தெரிவித்துள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்கிற அமைப்பு 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்புகளை நடத்தி உள்ளனர். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் கடந்த 17ஆம் தேதி வரை 150 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் 70,922 பேர் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து உள்ளனர். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து வெளியிட்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருப்பதாக 77.83% பேர் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். இவருக்கு அடுத்தபடியாக அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என்று 73.30% பேர் தெரிவித்து உள்ளனர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக 67.99% பேரும், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை முதல்வராக 64.58% பேரும் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். தமிழகத்தில் புதிதாக அரசியல் களம் கண்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவரான நடிகர் விஜய் முதலமைச்சராக 60.58% பேர் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் முதல்வராக 30.80% பேரும், பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதல்வராக 19.97% பேரும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு 17.38% பேரும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு 16.29% பேரும், விசிக தலைவர் திருமாவளவனுக்கு 14.71% பேரும் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அரசியல் கட்சி எது என்கிற கேள்விக்கு திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமையும் என்று 80.74% பேர் கருத்து தெரிவித்து உள்ளனர். வரும் காலத்தில் இவரால் தான் தமிழகம் தலை சிறக்கும் என நீங்கள் நம்புகிற இளம் தலைவர் யார் என்கிற கேள்விக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதல் இடத்திலும், தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இரண்டாவது இடத்திலும், தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவது இடத்திலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நான்காவது இடத்திலும் இடம்பெற்று உள்ளனர். தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு உங்கள் ஓட்டு என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் என்று 17.7% பேரும் தெரிவித்து உள்ளனர். அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம் என்று 17.3% பேர் தெரிவித்து உள்ளனர். விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்போம் என்று 12.20% பேர் கருத்து தெரிவித்து உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சிக்கு 5% பேரும், காங்கிரஸ் கட்சிக்கு 3.10% பேரும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.9% பேரும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 1.4% பேரும்,
தேமுதிகவுக்கு 2.5% பேரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2% பேரும் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவோம் என்று 6% பேர் கருத்து தெரிவித்து உள்ளனர். இந்த நிலையில் பிற கட்சிகளுக்கு ஓட்டு போடுவோம் என 10.16% பேர் கூறியுள்ளனர். யாருக்கும் ஓட்டு போடுவது இல்லை என 6% பேரும், நோட்டோவுக்கு வாக்களிக்க போவதாக 3.3% பேரும் கூறி உள்ள நிலையில் யாருக்கு ஓட்டு போடுவது என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை என 8.3% பேர் கூறியிருக்கிறார்கள். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற யூகத்தின்படி நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்துள்ளதால் திமுக அணியை விட சிறிதளவு முன்னிலை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக 33.60% பேர் கருத்து தெரிவித்து உள்ளனர். அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிக்கு 28.70% பேரும், இருவேறு கூட்டணியில் இடம்பெறும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சிக்கு 25.3% பேரும், பிற கட்சிகளுக்கு 12.40% பேரும் ஆதரவு தெரிவித்து உள்ளதாக சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்கிற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் அவரது குழுவினர் தெளிவாக இந்த கருத்து கணிப்பை தெரிவித்து உள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.